கண்மணி, அன்பு 2 பேருமே ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறாங்க. ஈகோ தான் அவங்கள ஒண்ணு சேர விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்பு உறவுகளை. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. பாட்டியோட ட்ராமாவை முழுசா வீட்டில் உள்ளவங்களாம் நம்பிடுறாங்க. இங்க பாட்டி வெண்ணிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அன்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் வந்து பேசுனதை நினச்சி அன்பு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைமில் கண்மணியுமே பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அபர்ணா இருந்துக்கிட்டு அன்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னாச்சு அன்பு, உங்கள் முகமே வாடி போயிருக்குதே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அன்பு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பெருசாலாம் எடுத்துக்காதீங்க, விட்டு தள்ளுங்க. அவங்க உங்கள் மேலே உள்ள பொறாமையில தான் இப்படிலாம் பேசி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸ்கூல் ஆர்டரை ரொம்பவே பெஸ்ட்டாக நல்லபடியாக செஞ்சு கொடுங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அபர்ணா, என்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சில கெட்ட பேர்லாம் வந்துருச்சு. கண்டிப்பாக அதை சரி பண்ணிடுவேன். அந்த ஆர்டரை நான் ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். ஜீவா சார் அப்படிலாம் நான் கைவிட்டுற மாட்டேன். ஏன்னா ஜீவா சாருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஏதோ ஒரு சில மிஸ்டேக்னால அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக நான் இருக்க மாட்டேன். ஆனால் என்னோட கேர்லெஸ்னால அப்படி ஆகலை, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அபர்ணா இருந்துக்கிட்டு, உடனே ஃபீல் பண்ணாதீங்க அன்பு, நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும், அதுதான் உங்களுக்கு ரொம்பவே அழகு, நீங்கள் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா அப்படியே டக்குன்னு நம்ம அன்புவை ஹக் பண்ணிடுறாங்க. இதை ஒரு பக்கமாக நம்ம கண்மணி பார்த்து செம காண்டா ஆகுறாங்க. இங்கே அன்புக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. அன்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் கண்மணி அதை பார்த்துட்டு செம காண்டா ஆகுறாங்க. அபர்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. அபர்ணாவும் அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்னாச்சு கண்மணி இவ்வளோ கோவமாக வந்து கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன அபர்ணா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, பாவம் அன்பு ரொம்பவே அப்செட்டாக இருந்தார். அவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ, உங்கள் ஊரில் இப்படி தான் ஆறுதல் சொல்லுவாங்க? ஆமாம் கண்மணி, இப்படி ஆறுதல் சொன்னால் அவங்களுக்கும் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா வந்து சொல்கிறாங்க. உன்ட்டெல்லாம் பேச முடியாது அபர்ணா, போ, வேலை இருந்தால் பாரு, வீடியோஸ் போடு, நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி எந்தளவுக்கு நல்லபடியாக சொல்ல முடியுமோ நீ போடு வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி போயிட்டு அன்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் என்னங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேஷுவலாக வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஏன் உங்களுக்கு எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரியாதா, அந்த அபர்ணா உங்களை ஹக் பண்ணுறா, நீங்களும் அமைதியாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ, அதை பற்றி கேட்குறியா, அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படிலாம் வந்து பண்ணுது, அதுக்காக அந்த பொண்ணை தள்ளியாக விட முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சரி, இதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருந்துக்கிட்டு கேட்கவும், கண்மணி இருந்துக்கிட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, கஸ்டமர்ஸ் வராங்க போகிறாங்க, அவங்க முன்னாடி இப்படி நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு நின்றா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்களோ இல்லையோ, உனக்கு வந்து அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன வயிற்றுச்சலாக இருக்க போகுது, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அப்படியே போயிடுறாங்க. என்னதான் கோபம் இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் நம்ம மேலே அவ்வளோ ஒரு பொசிசிவாக இருக்குது அந்த கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஜீவா கிட்ட நலனும் சின்னச்சாமியும் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் ஜீவா தம்பி, நீங்கள் இந்த ஸ்கூல் ஆர்டரை அன்புக்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சரிப்பட்டு வராது, ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னும் கெட்ட பேராக தான் ஆகும். நாங்களே வந்து அந்த ஆர்டரை நல்லபடியாக வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்பு அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் வந்து நிற்கிறாங்க. இங்கே நம்ம கண்மணிக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது ஜீவா இருந்துக்கிட்டு அன்புக்கு ஆதரவாக தான் வந்து பேசுகிறாங்க. ஏதோ ஒரு தடவை ஏதோ தவறுதலாக நடந்துருச்சு, அதுக்காக அன்பு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக இந்த ஸ்கூல் ஆர்டரை அன்பு நல்லபடியாக முடிச்சு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே நலன் சின்னசாமி முகத்தில் அப்படியே கரிய பூசின மாதிரி ஆகிடுது. இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நம்ம மேலே இவருக்கு நம்பிக்கை இருக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே முணுமுணுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீவா இருந்துக்கிட்டு சின்னச்சாமி நலனையும் வார்ன் பண்ணுறாங்க. ஏதோ அன்பு தவறுதலாக ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணிட்டாரு தான், அதுக்காக அவரை வந்து நீங்கள் மட்டம் தட்டி பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாமலாம் இல்லை, கண்மணி சொன்னாங்க, இனிமே அன்புக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசுங்க. என்னதான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து
எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களா இருந்தாலும் சரி, அன்புக்கு வந்து கண்டிப்பா நீங்க மரியாதை குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவா ரொம்பவே வந்து கிளியரா வந்து சொல்லிர்றாங்க. இங்க நலனுக்கும் சின்னசாமிக்கும் செம கோவம் வருது. வேகமா கிச்சனுக்குள்ள போயிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல சரளா, தர்மலிங்க வராங்க. ஜீவா சாருக்கு நம்மலாம் ரொம்பவே இளக்காரமா போயிட்டோம். கண்டிப்பா அந்த ஸ்கூல் ஆர்டர வந்து நம்ம சொதப்பி விடணும். நம்ம 4 பேரும் கூட்டணி சேர்ந்து அந்த அன்புவ வந்து அசிங்கப்படுத்தி, அன்பு மட்டும் இல்ல, கூடவே அந்த கண்மணியையும் இந்த ரெஸ்டாரண்ட்ட விட்டு வெளிய துரத்தணும். ஜீவா சார் நம்ம காலடியில தான் கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது அன்புவ அபர்ணா இருந்துக்கிட்டு, "அன்பு வாங்க நான் உங்கள ட்ராப் பண்ணிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. கண்மணி அத பார்த்து செம காண்டாகுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்புவும், "இல்ல பரவால்ல அபர்ணா, நான் வந்து போய்க்கிறேன். பரவால்ல நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "என்னங்க அன்பு, எஸ்டர்டே ஆட்டோவே இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. இனிமே உங்கள நானே ட்ராப் பண்ணிர்றேன். எனக்கு ஒண்ணும் இதுல கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்பவே சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்புறம் அன்புமே அபர்ணா கூட வண்டியில போறாங்க. இத பார்த்த கண்மணிக்கெல்லாம் வந்து செம கடுப்பா தான் ஆகுது. இன்னொரு பக்கம் கண்மணியோட அம்மா வந்து அன்பு அபர்ணாவோட வந்து வண்டியில இறங்கி வரத பார்த்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. கண்மணி வரவுமே கண்மணி கிட்ட வந்து பேசுறாங்க. "கண்மணி, எல்லாம் உன்னால தான்டி. அன்னைக்கு மட்டும் நீ அவர் வண்டி இல்லாம நிக்கும்போது அவர வீட்டுக்கு நீ உன் பைக்ல கூட்டிட்டு வந்திருந்தா, கண்டிப்பா அந்த பொண்ணு இப்படி மாப்பிள்ளைய வந்து இறக்கி விடுமா? எல்லாத்தையும் காரணம் நீதான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு, "அவரு யாரு கூட வேணா பைக்ல போகட்டும். எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "ஏண்டி சும்மா நடிக்காத. உன் மனசுல இத நினைச்சு நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்க. எதுக்காக வந்து இப்படி எங்க முன்னாடி வேஷம் போட்டுட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா எதுனாலும் கற்பனை பண்ணிக்காதீங்க. அவர என் மனசுல இருந்து எப்பவோ தூக்கி போட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உடனே கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு, "கண்மணி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. நீ மாப்பிள்ளைய விட்டு விலகி இருக்கிறது உன் வாழ்க்கைக்கு நல்லதே இல்ல. இந்த டைம்ல வந்து வேற எவளாச்சும் வந்து உள்ள புகுந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா கண்மணி வந்து அத கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம, "எனக்கு நிறைய வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. நெக்ஸ்ட் மறுநாள் வந்து ஆர்டருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்து வெளியே போறாங்க மார்க்கெட்டுக்கு. நம்ம தேன்மொழி, அபர்ணா, அன்பு, அப்புறம் கண்மணி எல்லாருமே. அந்த டைம்ல அபர்ணா வந்து எப்போதும் போல வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற சில பேர் வந்து தேவையில்லாம அபர்ணா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. "என் கூடவும் செல்ஃபி எடு. நானும் ரொம்பவே அழகா தானே இருக்கிறேன். உனக்கு மேட்சா தானே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா இருந்துக்கிட்டு, "இங்க பாருங்க, எதுக்காக தேவையில்லாம இப்படி அன்டீசென்ட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தான் நடந்துக்குவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அபர்ணா கிட்ட வந்து தேவையில்லாம சில விஷயங்கள் பண்றாங்க. அப்போ கரெக்ட்டா அந்த டைமிங்ல நம்ம கண்மணி வராங்க. அபர்ணாவோட கைய பிடிச்சி இழுக்குறாங்க. அந்த டைம்ல கண்மணி வந்து அந்த ஆளு கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறைய விட்டுறாங்க. இதனால அந்த ஆள் இருந்துக்கிட்டு, "இன்னொரு டைம் நீ அடி, அந்த அடியை நான் ரசிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கிட்டேயுமே வந்து பிரச்சனை பண்றாங்க. கண்மணியோட கைய பிடிச்சி இழுக்கும்போது அந்த டைம்ல நம்ம அன்பு வந்து அப்படியே ஹீரோ போல என்ட்ரி கொடுக்குறாங்க. கண்மணியை வச்சு அன்பு வந்து செம்மையா அந்த ஆளுங்களை போட்டு அடிச்சு துவைக்கிறாரு. அந்த டைம்ல அன்பு கண்மணியை பார்க்க, கண்மணி அப்படியே பார்த்தீங்கன்னா லவ்வோட அன்புவை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே ரொமான்ஸாக தான் இருக்குது. அப்போது அதில் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு, "இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நீங்கள் 2 பேரும் அந்த கேப்பில் வந்து என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அன்பு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அடியாளுங்க எல்லாருமே சேர்ந்து அன்புவை அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அன்பு வந்து அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாரு. அப்போது ஒருத்தர் இருந்துக்கிட்டு, "டேய், அந்த கத்தி எடுத்துக்குறா. நம்ம மேலே இவன் கையை வச்சதுக்கு இவன் உசுரோடையே இருக்கக்கூடாது. இந்த இடத்துலையே இவனை வந்து நம்ம கொன்று போட்டுட்டு தான் இங்கேருந்து கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு அன்புவை குத்துறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்த கண்மணி வந்து வேகமாக வந்து ஓடி வராங்க. "அவரை எதுவும் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வந்து அப்படியே இறுக்கமாக தன் கையால் வந்து பிடிச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு எழுந்திருச்சு அந்த ரவுடி பசங்களை போட்டு மறுபடியுமே அடிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸுமே வந்து அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. இங்கே நம்ம கண்மணி வந்து கத்தியை கையால் இறுக்கமாக பிடிச்சனால அப்படியே அவங்க கையில் அப்படியே ரொம்பவே வந்து வெட்டிடுது. பிளட்டாக ரொம்ப போக ஆரம்பிச்சிடுது. நம்ம கண்மணியும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேன்மொழி, அபர்ணா, அப்புறம் எல்லாருமே கண்மணியை வந்து, "கண்மணி, கண்மணி, என்னாச்சு கண்மணி?" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இங்கே நம்ம அன்புவும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணியை வந்து பார்க்குறாங்க. அன்பு ரொம்பவே கண்மணியை பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க. "கண்மணி, என்ன கண்மணி ஆச்சு? ஏன் கண்மணி இப்படி பண்ண? என்னை குத்த விட்டுருக்கலாம்ல, ஏன் கண்மணி இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க.
உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது கண்மணி, ஏன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு கண்மணியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கண்மணி மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம கண்மணிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஷயம் நம்ம கண்மணியோட அம்மா சித்தி எல்லாருக்குமே தெரிய வருது. தேன்மொழி சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம அன்பு வந்து ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க. கண்மணிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் வேண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அபர்ணாக்கு ஒன்றுமே புரியலை. அபர்ணா போயிட்டு அன்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் அன்பு கண்மணிக்காக இப்படி இந்தளவுக்கு வந்து அழுதுட்டுருக்குறீங்க? கண்மணிக்கு எதுவுமே ஆகலை, சும்மா கையில் தான் லைட்டாக வந்து வெட்டி விட்டுருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை கண்மணிக்கு ரொம்பவே பிளட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி இதுக்காக நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்து கூட சொல்லும்போது நெக்ஸ்ட்டு தேன்மொழி அபர்ணாவை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், நீ வாட்டில் வேறு யாருக்கிட்டையாச்சும் உளறி தள்ளிடாத. அன்பு கண்மணி யாரோ இல்லை, அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்டு அபர்ணாக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டே வந்து அப்படியே வெடிச்சிருது. என்ன சொல்கிறீங்க, சும்மா பொய் சொல்லாதீங்க தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சத்தியமாக இதுதான் உண்மை, நீ இனிமையாச்சும் அன்பு சாரை விட்டு விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் வராங்க. டாக்டர்கிட்ட நம்ம அன்பு இருந்துக்கிட்டு என் கண்மணி நல்லா இருக்காளா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அன்பு வேகமாக ஆளாக உள்ளக்க போயிட்டு நம்ம கண்மணியை ஹக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா கிஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஏன் கண்மணி, அவனுங்க என்ன குத்தட்டும்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்க வேண்டியது தானே, எதுக்காக நீ வந்து தடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எப்படிங்க என்னால் வந்து பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும், என் உசுரே உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து சொல்ல, அப்படியே நம்ம அன்பு இன்னுமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எனக்காக ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்மணி, உன்னை பிரிஞ்சு நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாமல் நீங்கள் கொஞ்சம் கூட நான் சொல்ல வரதை கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களே, உங்கள் மேலே தாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து சொல்ல, 2 பேருமே மாற்றி மாற்றி பேசி அப்படியே வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. 2 பேருமே ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துறாங்க. இதை பார்த்த நம்ம தேன்மொழிக்கும் கண்மணியோட அம்மா சித்தி எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.